ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம். விசுவவாசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2026 புதன்கிழமை. ஏகாதசி திதி. அனுஷ நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. மாலை வேலையாக இருந்தால் 4:30 5:30 வரை. சந்திராஷ்டம நேயர்கள், பரணி நட்சத்திர நேயர்கள் சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது. நாளை போகி பண்டிகை. பழையன கழிந்து புதியன புகுத்தலினுடைய அடிப்படையே போகி பண்டிகை. உத்தரயாணம் தொடங்கக்கூடிய அறிகுறியாக உள்ள நாள் மார்கழி 30. எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன். மேஷம். பக்தி, அனுகிரகம், இறையாண்மை, இறை அன்பு கூடும் நாட்களாக மேசராசி நேயர்கள். குடும்பத்தில் இறை தன்மைகள் இருக்கும். நீண்ட நாட்களையாக பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாடுகள் சுபிச்சம் வரும். ஆன்மீக நண்பர்களுக்கு பலன் அமைப்புகள் உள்ளது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சுபிச்சங்கள் நடைபெறக்கூடிய நாட்கள். பங்கு சந்தை நேயர்கள் சுபமான லாபம் கிடைக்கும். ரிஷபம். வெற்றி, புகழ் தன்னைத்தானே சேரி வரக்கூடிய நாட்கள். தொழில் அணுகுமுறைகள் மேம்படுத்தப்படும். வாகன பிரயாணங்கள் கவனம். அரசு பணியில் இருப்பவர்கள் ஆதாயம் கிடைக்கும். டாக்டர்ஸ், மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான லாபம் ஈட்டலாம். மிதுன ராசி நேயர்கள் வரவு, புகழ் போன்ற விஷயங்கள் இருக்கும். செலவின விஷயங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிலேயே லேசான கருத்து வேறுபாடுகள் சங்கடங்களாக இருந்து மறையும். நீண்ட காலகட்ட அமைப்புகளில் வர வேண்டிய நிலுவை கடன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாண விஷயங்கள் சுபம் வரும். பங்குச்சந்தை நேயர்களுக்கு கொஞ்சம் பலன் விகிதங்களில் கடினங்கள் இருக்கிறது. அரசு பணிகளில் ஏமாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள். கடகராசி நேயர்களே கொஞ்சம் மன கஷ்டங்கள், துன்பங்கள், அதாவது மன சங்கடங்களோடு கூடிய விரக்திகள் ஏற்படும். கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள், அனுகிரகங்கள், பணவரவு செலவுகளில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. பிரயாண விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம். பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளினுடைய விஷயங்களில் கவனம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்களோடு கூடிய பேச்சுவார்த்தைகள், கடினங்கள், உயரதிகாரிகளிடமிருந்து ஏற்படக்கூடிய நாட்கள். கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயங்கள். சிம்ம ராசி நேயர்களே நிறைவு, அமைதி, பெருமை, புகழ்கள் அதிகரிக்கும் நாட்கள். கணவன் மனைவியிடையே அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வுகள் அதிகமாக இருக்கும். நீண்ட காலமாக சிறு சிறு பிரச்சனைகளில் இருந்தவர்கள் மாற்றம் பெறும். பெரியோர்கள் மத்தியில் உடல்நிலைகள் முன்னேற்றங்கள் காணப்படும். மருத்துவ காலகட்ட விஷயங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது ஆசிரியர் கண்மணி அமைப்புகளிலிருந்து மாணவர்களுக்கு சுபிச்சங்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள். உங்களுடைய காலகட்டத்தில் தெளிவீனமாக கல்வி விஷயத்தை பயன்படுத்துவது. பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான அணுகுமுறைகளை பெறலாம். கன்னி ராசி நேயர்களே பணிவு, அன்பு, பாசங்கள் பெருகும் நாள். குழந்தைகள் மத்தியில் பெரியோர்கள், அதாவது பெற்றோர்கள் அன்பு செலுத்தக்கூடிய காலங்களாக அமைகிறது. அதாவது ஆன்மீக விஷயத்தோட அமைப்புகளில் சிறப்புகள் தரும். குடும்ப விஷயத்தோட அமைப்புகளில் பக்திகள், அனுகிரகங்கள் அதிகரிக்கும் நாட்கள். பணவரவு விஷயத்தோட அமைப்புகள் செலவீனங்களோடு அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. பிரயாண விஷயங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரயாண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. அரசு பணி அல்லாத அமைப்புகள் இருக்கவர்கள் சிறு சங்கடத்தை ஏற்பட்டு மீளும் காலங்கள் இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பு. துலாம் ராசி நேயர்களில் சிரமம், சில நேரங்கள் சிக்கல்கள், இன்னல்கள் இருந்து முடியும் காலகட்ட அமைப்புகளில். பிரயாண விஷயத்தின் அமைப்புகளோடு செல்லக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கவனத்தினுடைய அமைப்புகளாகவும், அதாவது குலதெய்வ வழிபாடுகள் சிறப்புமிக்க அமைப்புகளாக அமைவதற்கு வாய்ப்புகள். நீண்ட கால முதலீடுகள் சிறப்பு தரக்கூடிய விஷயங்கள். வாகன மாற்றங்கள், பழுதுகள் அடிக்கடி ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு முதலீடுகளில் ரொம்ப கவனம். தனுசு ராசி, அதாவது விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு இரக்கம், புகழ், அன்பு விஷயத்தோட அமைப்புகள் காட்டும் நாள். இரக்கங்கள் கூட சில நேரங்கள் வக்கரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அறிந்து புரிந்து செயல்படுத்தி கொள்வது நல்லது. கணவன் மனைவி பொன்பொருள் விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக சால சிறந்தது. பிரயாண விஷயத்தோட அமைப்புகள் கொஞ்சம் சுகங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாகன விஷயங்கள் அடிக்கடி ரிப்பேர்களோடு செலவீன விஷயத்தை கொடுக்கும். பெரியோர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை தொய்வுகள் இருந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தை நேயர்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே வழிப்பயண அமைப்புகளோடு கூடிய விஷயங்கள் சுபங்களாக அமையும். நீண்ட தூர அமைப்புகளில் இருந்து சுபங்கள், நல்ல விஷயங்கள் அனுகிரகங்களாக கிடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு. ஆன்மீக நண்பர்களை பொறுத்தளவிற்கு இறையினுடைய அல்லது இறை அருளனினுடைய விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும். மனச்சங்கடங்கள், அதாவது ஓய்வு பெறும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சுபங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள். பங்கு சந்தை நேயர்கள் நல்ல லாபத்தை ஈட்டலாம். மகர ராசி நேயர்களே சுகங்கள், அதாவது சுகம்
சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். நீண்ட காலமாக பெரியோர்கள் மத்தியில் உடல்நிலை குறைவு இருந்தவர்கள் மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும். தொழில் விருத்திகள் ஏற்படும். அதே நேரத்தில் வீடுகளில் சுப செய்திகள் ஏற்படக்கூடிய நாட்கள் இருக்கிறது. கணவன் மனைவியினுடைய விஷயங்களில் விட்டு கொடுக்கும் தன்மைகள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று ஆதாயங்கள் சுபங்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள் வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவத்துறை அமைப்புகளுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ள காலகட்டங்கள். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு முதலீடு சார்ந்த விஷயங்களில் சுமாரான லாபத்தை ஈட்டலாம். மகர அதாவது கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு அதாவது வெற்றி புகழ் வீடு தேடி வரக்கூடிய நாட்கள். வாகன பிரயாணங்கள் கவனம். வெளிப்பயணம் சார்ந்த போக்குவரத்துகள் அனுகிரகமாக கிட்டும். கணவன் மனைவி குடும்பத்தோடு சில நேரங்கள் குலதெய்வ அணுகுமுறைகளை நாடி கொஞ்சம் சுவிச்சங்கள் வழிபடுவதற்காக செல்லக்கூடிய நேரங்களாக ஏற்படக்கூடிய காலங்களுக்கு சான்சஸ் இருக்கிறது. பெரியோர்கள் மத்தியில் உடல்நிலை பேண வேண்டிய நேர காலகட்ட அமைப்புகள். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சிறு முதலீடுகளில் கவனம். ஆசிரியர் கண்மணிகளிடம் மாணவர்கள் அதாவது லீவு காலமாக இருந்தாலும் டியூஷன் செல்லக்கூடிய மாணவர்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பங்குச் சந்தைகளில் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய காலம். மீன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு சிரமம் சங்கடங்கள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தன்னுடைய சிரம விஷயத்தின் அமைப்புகளை பகிர்ந்து கொள்வது மிக நல்லது. மகிழ்ச்சிகள் மதியத்திற்கு பிறகு கிட்டும் நாட்களாக அமையும். வேலை பளு அதிகரிக்கும். இதனால் ஒருத்தருக்கொருத்தர் கோபத்தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரியோர்கள் உதவிகளாக உங்களிடம் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ள காலங்கள். பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான லாபத்தை ஈட்டலாம். அதாவது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சுவிச்சங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது. மருத்துவத்துறை பணி சார்ந்த விஷயங்களுக்கு சுபங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக இந்நாட்கள் அமைஞ்சிருக்கிறது. இந்நாள் இனிய நாளாக அமைய அதாவது பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கிஷம் அதாவது இந்த சேனல் அதாவது பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற யூடியூப் சேனலில் வருகிறது. ஒவ்வொரு வாரமும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை 5 மணிலிருந்து 7 மணி வரை ஜோதிடம் கல்வி வாஸ்து போன்ற விஷயங்களுக்கு அதாவது யூடியூப்பில் லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நேயர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.